அதிமுக திமுக அதிக கடன் சுமையை மாநிலத்தின் மீது ஏற்படுத்திட்டாங்க. அதனால பெரிய திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த முடியல. நிதி ஆதாரத்தை வலுப்படுத்தி தான் செயல்படுத்தும் சொல்றாங்க. எங்க நிதி ஆதாரத்தை தள்ளுபடி? நீங்க தான் 1,27,000 கோடி நீங்க இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. நிதி பற்றாக்குறை 56 இருக்குன்னு சொல்றீங்க. எப்படி இதெல்லாம் சரி பண்ணுவீங்க? அதிமுக ஆட்சியில் ஒன்றும் கடன் அதிகமாகலையே. ஏங்க வருவாயே இல்லாத ஆட்சி செய்த அரசாங்கங்க. அந்த காலகட்டத்தில் கூட பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக, ஏழை மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாசம் உணவுப் பொருட்கள் விலை இல்லாம கொடுத்தோம். குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். சென்னையில் மீண்டும் 1000 ரூபாய் கொடுத்தோம். குடும்ப அட்டைக்கு சிகிச்சை பெறுவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதோட கொரோனா காலத்தில் அந்த மருத்துவ மனையில் இருக்கிற கட்டமைப்பெல்லாம் சீர் பண்ணோம். அது இல்லாத பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். வருமானமே இல்லாத காலத்தில் கூட நல்லா சிந்திச்சு பாருங்க. அதோட ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி 10 ஆண்டுல கொண்டாந்து அவ்வளவு சாதனை படைச்சிருக்கிறேங்க. கடந்த கால ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? 6 மாவட்டத்தை புதுசா உருவாக்கி இருக்கிறோம். இவ்வளவு செஞ்சு பாலங்கள், சாலைகள், தடுப்பணைகள் எல்லாமே எங்களுடைய ஆட்சியில அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் செய்த சாதனை. அவ்வளவு செஞ்சுதான் 3,86,000 கோடி வருமானமே ஒரு வருஷம் இல்லாத கூடுதல் செலவு 40,000 கோடி கொரோனாவுக்கு. இவ்வளவு இருந்துதாங்க இவ்வளவு செலவு. திமுக ஆட்சியில் என்ன இருந்தது? ஒண்ணுமே வரலையே. இடையில புயல் வேற, கஜா புயல் வேற, வறட்சி வேற. இவ்வளவு நாங்க வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். இந்திய அளவில் ஒரு மாநிலத்தில் வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த ஒரே மாநிலம் அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு 2 முறை கடன் தள்ளுபடி செஞ்சு கொடுத்தோம். 2 முறை கிட்டத்தட்ட சுமார் 18,000 கோடி விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் என்ன கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலையே. தமிழக வெற்றி கழகம் விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலையே. தேர்தல் நேரத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யலையே முழுசும். அதுக்கு மாறாகத்தானே வெளியிட்டு இருக்கிறாங்க. செய்தியாளர்களை தாக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது எந்த சூழ்நிலை எப்படியானதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க கேட்ட கேள்வி எனக்கு முழுமையாக தெரியல. தெரிஞ்சா நான் முழுமையான பதில் தரேன். ஓவராலா கொடுக்கணும், பூஜ்ஜியம் கொடுக்கலாம். அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இதுல என்ன இருக்குது பட்ஜெட்ல? நீங்க அத்தனை நிறுவனங்களுக்கும் தெரியும். இங்க இருக்கிற பத்திரிகையாளர், ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒவ்வொரு பட்ஜெட்டும் போதும் நாங்க பேட்டி கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, இப்ப இருக்கிற ஆட்சி என்ன, இதையெல்லாம் நீங்க பிரிச்சு பார்த்தாவே இதுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கலாம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.